जुष्टो वाचो भूया संजुष्टो वाचस्पतये देवी वाक् यद्वाचो मधुमत्तस्मिन् माधा स्वाहा सरस्वत्यै. There should be a fearlessness, physical or mental, in all behavior of teacher and also of student. This I will manifest properly. In modern education, what we face that everywhere the student is forced to complete a particular portion to achieve the marks. நம்ம மேதா குருகுலத்தில் சாஸ்திர பாடங்கள்லாம் நடந்துட்டு வருது. ரொம்ப நன்னா நடத்தணும், நம்மளுடைய பிராச்சீனமான பரம்பரையை நாம் சம்ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பெரிய பிரயத்தனம் பண்ணுறார். நிஜமாகவே ரொம்ப ஸ்லாகிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதில் ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நமக்கு இந்த சாஸ்திரங்களோ வேதங்களோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயத்தில் குருகுலம்னு சொல்கிறோமோ இல்லையோ, அது எப்படின்னு கேட்டால், சாத்திரனுக்கு வித்தியார்த்திக்கு அந்தேவாசின்னு ஒரு பேர் உண்டு. அந்தேவாசி, அந்தேவாசிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், குருவோடு கூட வாசம் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். குருவோட கூட வாசம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் குருகுலத்தில் தான் கிடைக்கும். அதனால என்ன லாபம் அப்படின்னு கேட்டால், குருமார்கள் சிஷ்யர்களை தயார் பண்ணும்போது வெறும் பாடம் சொல்லி மாத்திரம் தயார் பண்ணுறதுங்கிறது கிடையாது. பல இடத்துல குரு எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறத பார்த்து சிஷ்யன் கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆச்சாரியனுடைய லட்சணம் சொல்றச்சே, ஆச்சினோதிச்ச சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சியதே அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சாரியன் அப்படின்னு சொன்னாக்க அவன் சாஸ்திரார்த்தத்தெல்லாம் நல்லா சங்கிரகம் பண்ணி போதிக்கணும். சிஷ்யர்கள் படித்த படிப்புக்கு அனுகூலமாக நடந்துக்கும்படியாக, அந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்கும்படியாக அவளுக்கு உபதேசம் பண்ணி செய்யணும். தானும் அந்த ஆச்சரணத்தை கடைபிடிக்கணும். அப்போதான் இவன் ஆச்சாரியன் ஆவான். பாடசாலை கல்வி அப்படிங்கிறதுல என்ன எப்பேற்பட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்க முடியும் அப்படின்னாக்க, முக்கியமாக பாட்டிலாச்சாரியார் முதல்ல சாதிக்கும் போது சொன்னார், முதல்ல பயம்ங்கிறது இல்லாமல் இருக்கணும். குருகுலம் அப்படின்னாக்க பயம் பாடம் கேட்குறவாளுக்கும் இருக்கக்கூடாது, பாடம் சொல்கிறவாளுக்கும் இருக்கக்கூடாது. எந்த அம்சத்தில்னாக்க சாஸ்திர விஷயத்தில் பயம் இருக்கணும். ஆனால் வேற ஏதோ ஒரு விஷயம், இந்த லோக லாபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயம், இவ்வளோ மார்க் வாங்கணுமே, இந்த மார்க்குக்காக நாம் இவ்வளோ படிக்கணுமே, இந்த கணக்கு இருக்கக்கூடாதுங்கிறது சொன்னார். இங்கே வித்யா அப்படின்னு சொல்கிறதுனா, இந்த வித்யை அதுக்கு பிரயோஜனம் என்ன அப்படின்னாக்க, நம்மளை அது லிபரேட் பண்ணணும். நாம் இருக்கிற கஷ்டத்திலிருந்து விமோச்சனம் எதுலேருந்து ஏற்படுறதோ அதுக்கு வித்யன்னு. நாம் இவ்வளோ விபரீதமாக வச்சுருக்கோம்னு இப்போ தெரியறது. நம்மளுடைய படிப்பு எப்படி இருக்குனாக்க, இப்போது நம்மளுடைய குழந்தைகள் வெஸ்டர்ன் எஜுகேஷனை நான் தப்பு சொல்ல வரல, அது சொல்லி கொடுக்கப்படுற ரீதி, நாம் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நிச்சயமாக அது சோதனீயமாக தான் இருக்குது. அதை நாம் ஏதோ திருத்த வேண்டியதாக இருக்குது. இங்கே நம்ம கிட்ட திருத்தணும்னாக்க எந்த மாதிரி திருத்துறதுன்னு ஆலோசனை பண்ண வேண்டியதில்லை. ஏற்கனவே நம்மளுடைய வழிமுறை கல்வி எப்படி இருக்கோ அதுபடியே நடந்தாலே போதுங்கிற மாதிரி இருக்கு. லக்ஷணம் இது ஆபாத்ததः பவந்தः ஜானந்தி. லக்ஷணம் நாம கிம்? பிரதமம் கஸ்யசித் வஸ்துனः ஞானம் அபேட்சிதம் சேத் யஹ தாதృశ ஞானரஹிதः புருஷः சஹ பிருச்சதி ஞானவந்தம். கிமிதி பிருச்சதி? वह घटः नाम कः इति पृच्छति. तथा पृष्टं चेत् किञ्चित् उत्तरं भवति खलु, तदा द्विपात्वस्य असम्भवदोषः न भवति. आम्, एकस्मिन् लक्ष्ये अस्ति चेत् अलम्, इदं तु सर्वेषु लक्ष्येषु वर्तते इति कृत्वा असम्भवः अवश्यं न भवति. वानरादिषु अपि पादद्वयं वर्तते, एवं च पक्षिणः अपि. अस्तु भोः, तेन किं? तेन दोषः अलक्ष्येषु मनुष्यभिन्नेषु तत् लक्षणं वर्तते. आचार्यैः उक्तं खलु, तस्य नाम किम्? आमाम्, अतिव्याप्तिः.
नानाभोः अव्याप्तिः नानभो अतिव्याप्ति एव अव्याप्ति तदा भवति यदा लक्षणं केषुचित् लक्ष्ये एव वर्तते इदानीं तु तथा नास्ति अतः அதிவியாப்தி एव அப்போ குழந்தைகளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு இடம் இல்லாமல் இருக்கு. இங்க என்னக்கா குழந்தைகளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு இடம் இருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த கிரியேட்டிவிட்டி ஆச்சாரியால் சொன்ன மாதிரி அந்த கியூரியாசிட்டிக்கு நாம என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா கியூரியாசிட்டி இல்லாதவனுக்கு நாம போதத்தை சம்பாதிக்கவே முடியாது. பசி இல்லாதவனுக்கு சாப்பாடு போட முடியாது. அதே மாதிரி அந்த கியூரியாசிட்டி இல்லாதவளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கவே முடியாது. குழந்தைகள் கியூரியஸா இருக்கும்போது ஏதோ ஒரு கேள்வி கேட்கும்போது இப்படி கேட்கக்கூடாதுன்னே சொல்லாம இந்த மாதிரி கேட்கக்கூடாதுன்னு அது குழந்தைகளுக்கு தெரியணும். அந்த மாதிரி போதனம் பண்ணுறது நம்மளுடைய இதுன்னு அந்த அந்த வகையில இருக்குங்கிறத பிரதர்ஷனம் பண்ணுறதுக்காக இந்த நிகழ்ச்சி. இங்கேருந்து முடிச்சு மகாபரீட்சை முடிச்சிருக்கான். அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வழியாக பண்ணிடுறோம். அதனால வந்து பாவனையா நமஸ்காரம் பண்ண சொல்கிறேன் எல்லாரையும். அப்புறம் நரஹரி நியாயசாஸ்திரத்தில் படித்து சில பரீட்சைகள் எழுதியிருக்கான். நரஹரி அடுத்தது ஜெயபிரகாஷ் வியாக்கரண சாஸ்திரத்தில் படித்து சில பரீட்சை எழுதியிருக்கான். அப்புறம் சங்கர நாராயணன் நியாயத்தில் ஒரு பரீட்சை எழுதியிருக்கான். A Gurukul is something very, very important today. The National Education Policy actually talks about holistic development, and the holistic development actually comes from the Gurukulam system. And I'm very happy that this Meda Gurukulam is set up in Chennai, near Chennai, and there are some students who have joined and who are benefiting out of this. So fully residential Gurukulam, and that's what Gurukulam essentially means. I'm extremely happy. Now, what the new large language models like your ChatGPT, OpenAI, etc., we have reached a stage where any question we ask, the tool is able to give almost correct answers. Now, how do you ask the correct questions to solve a problem, right? So this is more now coming back to our Purva-Paksha Siddhanta style, where now we would like the whole education landscape in some point of time is about how to train the student to ask the correct questions. And that is the way the whole next generation education is shaping up. And that means the Indian way of education, the Indian way of how Vedanta and Tarka have evolved over a period of time. And that is coming up to life again. பல பேரண்ட்ஸ் எஸ்பெஷலி டீனேஜ் ப்ராப்ளம்னா சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு பிரச்சனை. அது அந்த அதை வந்து அதுக்கப்புறம் அது வயசாக அது ஜெனரேஷன் கேப்னு போகிறது, அதுக்கப்புறம் ஓல்டேஜ் ஹோம்ஸ்னு கொண்டு போய் முடியறது. ஸோ இப்படி குருகுலத்து மூலமாக இந்த பரேங்கித ஞானம்ங்கிற ஒரு சூக்ஷ்மமான குணம் அது ஏற்படுறதுன்னு நாங்களே குருகுலத்தில் பார்த்த இந்த உதாரணம். ஸ்பெண்ட் ஆகிறது இந்த 8 மணி நேரம் ஸ்கூலில் ஸ்பெண்ட் ஆகிறது ஆக்சுவலாக 8 மணி நேரம் யாரும் படிக்கல, நிறையா பிரேக் இருக்குது, நடுவில் நிறையா விளையாடுறதுக்கு இதெல்லாம் இருக்குது. ஸோ மொத்தம் சேர்ந்து பார்த்தா ஒரு 4 மணி நேரம் படிப்பாளாக இருக்கும். இதுலேயும் நிறையா ஹாலிடேஸ் எல்லாம் வந்து மொத்தம் பார்த்தா ஸ்கூல் போகிற நாளே ஒரு 180 நாளோ என்னவோ தான் இருக்கும் வருஷத்தில். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம், இவ வருஷம் பூரா என்னவோ படிச்சுட்டு இருக்கா, குழந்தைகள் பெரிய இது பண்ணிட்டு இருக்கான்னு. இதே குருகுல டைம் டேபிள் பார்த்தேன்னா அப்படி இருக்காது. இவர் சொன்ன மாதிரி கார்த்தால் 4:30 மணி 5 மணிக்கு ஏந்து ராத்திரி 8 மணி 9 மணி வரைக்கும் முக்கால்வாசி நேரம் படிச்சுட்டு தான் இருப்பா. சாயந்தரம் 1.5 மணி நேரம் விளையாடுவாளாக இருக்கும், வேறு அனுஷ்டானங்களுக்கெல்லாம் நேரம் இருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் அவசியம் டீப்பாக ஸ்டடி இருக்கும். இதுக்கும் நீங்கள் மாடர்ன் எஜுகேஷனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தேன்னா இங்கே வந்து அந்த டீப் ஸ்டடி அவ்வளோ கிடையவே கிடையாது. எனக்கு வந்து நான் எஸ்எல்சி வரைக்கும் படித்தேன். நான் சாஸ்திரம்லாம் படிக்கணும்னு ஆசை கூட படலை. நான் வந்து துவேஷம்தான் பட்டேன். காலேஜ் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு ஒருத்தர் பக்கத்தாத்தில் ஒருத்தர் சொன்னார், இதெல்லாம் படித்து என்னப்பா பிரயோஜனம், காலேஜ் படித்து நீ சாஸ்திரமே படி அப்படின்னார். ஏதோ தெரியாமல் சாஸ்திரத்துக்கு வந்துட்டேன். ஆனால் நான் எந்த குறையும் அனுபவிக்கலை. இப்போ நல்லது தானே எனக்கு சொன்னார். அதனால் சாஸ்திராத்தியனம் பண்ணுறவாளுக்கும் வேதாத்தியனம் பண்ணுறவாளுக்கும் நான் சொல்கிறது, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒழுங்காக படித்தங்கன்னா
உங்களுக்கு எந்த விதத்துலேயும் சிரமம் கிடையாது. இப்போ யாராவது சாஸ்திராத்தியனம் பண்ணிட்டு நல்லா வேதாத்தியனம் பண்ணவா யாராவது கஷ்டப்படுறான்னு ஒருத்தர் என்கிட்ட காமிங்கோ, என்ன நான் அவருக்கு என்ன வேணால் சகாயம் பண்ணுறேன். ஏன்னா அந்த மாதிரி யாருமே இப்போ கிடையாது. இந்த மேதா குருகுலத்தினுடைய இவர் நிர்வாகர் அவர் ராமசுவாமி, அவர் ரொம்ப பாராட்டுக்குரியவர். நம்ம மணிசாஸ்திரிகள், தேவதத்த பாட்டீல், அவர் 2 பேரும் சேர்ந்து இந்த ஒரு நல்ல பாடசாலை ஆரம்பித்து நல்ல காரியங்கள் பண்ணுறா. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, எல்லாரும் உங்கள் பசங்களை சேருங்கோ, சேர்த்து சாஸ்திரம் படிக்கிறதுல ஊக்குவிப்பு வேணும், அவளெல்லாம் உற்சாகப்படுத்துங்கன்னு சொல்லி நான் விரமிச்சுக்கிறேன். அதனால எந்த தயக்கமும் இல்லாம இந்த 3 விஷயங்கள், மிஷன் மோட், அத்தியாபனம் அண்ட் யாஜனம், இந்த 3 ப்ரொஃபஷன் ரெடியா இருக்கு. ரொம்ப அப்புறம் இன்னொன்று, வி ஆர் நாட் டிபெண்ட் ஆன் எனிவன். அந்த இண்டிபெண்டன்ஸ் நாமளே பண்ணிக்கலாம். ஸோ அந்த இண்டிபெண்டன்ஸாகவும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருக்கு இல்லையா, ஒர்க் அட் யுவர் ஃப்ரீடம், அது இந்த வேதசாஸ்திர அத்தியனத்தினாலையும் கிடைக்கிறது அப்படின்னு இந்த ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணலாம். இல்லை எதுக்காக கேட்குறேன்னா, இன்னைக்கு பொன் குழந்தைகளுக்கு அந்த மாதிரி டீச்சிங்கே இல்லை. அதுதான் இது ஒரு பெரிய லேக்கிங். இப்போ சார் ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா, இதில் வந்து பொன் குழந்தைகளுக்கு அட்மிஷன் கொடுக்குறார், அங்கே சாஸ்திர நாலேஜ் அவளுக்கு கிடைக்கிறது. அப்போ அவளுக்கு ஓவரால் இந்த ஒரு இது கிடைக்கும். அது மூலமா இது வந்து நல்ல இது அது காரணம் நம்ம தேவதத்த பாட்டீல் சார் தான். அவர் வந்து பொன் குழந்தைகளுக்கெல்லாம் கூட இது சாஸ்திராத்தியனம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பெரிய ஒரு மிஷனில் இருக்கார். அதனால வந்து நிறைய குழந்தைகள்லாம் படிக்கிறார். பிராச்சீன காலத்தில் கூட பெண்கள்லாம் படிக்காமல் இருந்ததில்லை, சாஸ்திரங்கள்லாம் படிச்சுதான் இருந்தா. ஸோ இந்த மாதிரி பெண்களுக்கும் எங்க படிக்க வைப்பா அப்படின்னு தேடினதுல தான் கிடைச்சது மேதா குருகுலம். அதுவும் சென்னையிலேயே இருக்கும் அப்படிங்கும்போது ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வந்து எங்களோட பொண்ணு கண்டிப்பா சொல்வா, 1 வருஷம் முன்னாடி நான் வந்து அந்த பழைய ஸ்கூலை நான் விட்டுட்டு வரேனேன்னு அழுதேன், எனக்கு இந்த க்ஷணம் அந்த ஸ்கூலே ஞாபகம் இல்லையே, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆஸ் அ பேரண்ட் இதை விட நமக்கு வேற என்ன வேணும்? அதுதான் எங்களுடைய காரணம். இது குடும்ப உழைப்பு. எங்க மாமியார், மாமனார், அப்பா, அம்மா எல்லாருமே இதுக்கு உறுதுணையா இருக்கா. யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. இட் வில் டேக் டைம், பட் பண்ணணும், கண்டிப்பா அவசியம் பண்ணணும். வாசாமகோச்சரேண அனோரணீயான் மகதோ மஹீயான் இது உபனிஷத் உத்கோஷிதேன ஆத்மனா தூரம் கந்தவ்யம் வா அன்னமயாத் அன்னமயம் அथवा चैतन्यमेव चैतन्यात् यतिवर दूरीकर्तुं वाञ्छति किं ब्रूहि गच्छ गच्छ इति आश्चर्यम् अनिर्वर्णनीयं यद् भवदीरितं तत् सत्यमेव। एतादृशज्ञानयुतः भवान् चाण्डालो वा भवतु द्विजो वा भवतु, भवानेव मम गुरुः, भवानेव मम गुरुः। जाग्रत् स्वप्न सुषुप्तिषु स्फुटतरा या संविदुजृम्भते, या ब्रह्मादि विपीलिकान्त तनुषु प्रोता जगत् साक्षिणी, सैवाहं न च दृश्यवस्तिति दृढ़ प्रज्ञापि यस्यास्ति चेत् चाण्डालोस्तु सतुद्विजोस्तु गुरुरित्येषा मनीषा मम। आत्मज्ञानी यस्मिन् कुले वा उदितः भवतु सः पूजनीयः। हे ज्ञानस्वरूपिणी सुदति शारदे समस्त विद्या विशारदे भवती एव श्रुततारतम्यं निर्णयतु। ओम तथैव अंगीकरोमि। अस्यां सदसि अयं नियमः यत् यः पराजयभाक् सः इतरस्य आश्रमम् आददीत इति। अत्र कृपया भवतां सम्मतिं सूचयन्तु। यद्यहं वादे पराजयभाक् तर्हि कषायचेलं परिहृत्य शुक्लं वसनं वसीये। यदि मे जयान्यः स्यात् तर्हि सन्न्यासाश्रमं स्वीकुर्याम्।